அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் நிவேத்குமார். நான் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வந்து கைவினைஞர் முன்னேற்ற கட்சி அப்படின்னா ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாயம், கம்மாளர் தமிழ்நாட்டில் வந்து கம்மாள சமுதாயம், அந்த அரசியல் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கேன். என்னோட வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா ஏதோ வீடியோ போட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் முழுசாக என்ன வேணுமோ சொல்லணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் பேர் நிவேத்குமார். நான் சேலம் மாவட்டம். நான் சொந்த ஊர் தலைவாசல். நாம் வந்து உங்களுக்கு என்ன இப்போ எப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்த வந்து பேசணும். நான் பொதுப்படையாக நீ சொல்ல வரேன். எல்லா அரசியல் கட்சியும் சரி, எல்லா ஜாதி பிரிவினர்களும், எல்லா மதமும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இப்போ இருக்கும். எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில இடத்துல நிகழ்வு போயிட்டு இருக்கு, நல்லபடியாகவும் போகுது. தவறுதலாக சண்டை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு எல்லா விஷயங்களும் நடக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழ்நாடுக்குன்னு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. காலங்காலமாக இருக்கிற வரலாறுகளுக்கும் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு, எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பங்கு உண்டு. நான் பொதுப்படையாக அந்த விஷயத்தை எப்படின்னா எங்களுக்கு நானும் அந்த விஷயத்த சொல்லணும்னு வந்து தான் சொல்லியிருக்கேன். எங்கள் சமுதாயத்துக்கும் இந்த பங்கு உண்டு. அந்த பங்கில் வந்து எங்களுக்கு ஏன் இடம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏன் இடம் கிடைக்கலன்னு ஒன்றும் புரியல. இவ்வளோ காலங்காலமாக இந்த விஷயத்தையெல்லாம் வளர்த்தி ஒரு இந்து மதத்தில் ஒரு நாகரிகமாக ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இந்து கோயிலும் எங்களோட முன்னோர்கள் கட்டி வச்ச பழமையான கோயில்களும் இன்னும் பேர் சொல்லும் விதமாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்து சுற்றுலா பயணிகளாக கோயிலை தரிசிக்க வருகிறார்கள். இந்த வரலாறு காணாத அளவிற்கு எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கு வந்து எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒன்றும் முழுசாக தெரியல. எங்களுக்கு வந்து அதை முழுசாக ஆளணும்னு கொடுக்க வேணாம். ஒரு அந்த பார்க்குறதுக்கு உண்டான இது கூட எங்களுக்கு சலுகை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்குது. இவ்வளோ ஆண்டு காலமாக சுதந்திரம் வாங்கி எங்கள் சமூகத்துக்கு நம்ம முழுசாக வந்து எதுவுமே நான் பயனடையலை. எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் சமுதாயத்துக்குன்னு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாதான் என்ன, ஏன் இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்திற்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்திகள் என்று தெரியவில்லை. அரசியல் கட்சியில் வந்து ஒருத்தங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக பகுதி வாரியாக இப்போ அந்த ஓட்டு வங்கினோம், வாக்காளர் எப்படின்னா இவ்வளோ மக்கள் தொகை ஏன் நான் கணக்கெடுக்கலாம், இதெல்லாம் எடுத்தால் பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி தான் அது எடுக்காமே இருக்காங்க. அதான் உண்மை. இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஒரு தமிழ்நாட்டில் பகுதி வாரியாக இருக்கிற அனைத்து தொகுதிகளும் எங்கள் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல. அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து தொகுதிகளும் எங்கள் சமுதாய மக்கள் இருக்காங்க. ஒரு சில சமுதாய மக்கள் ஒரு சில பகுதிகளில் ஒன்று தான் இருப்பாங்க. இருக்கிற 236 தொகுதியிலையும் எங்கள் சமுதாய மக்கள் சராசரி ஒரு 10,000 பேர் இல்லாமல் யாரும் இல்லை. நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் ஒரு 2 கோடி 3 கோடி மக்கள்லாம் சராசரி ஒரு சின்ன ஒரு பொதுவான தொழில்கள் செய்ய ஒரு சில மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் தனி